ரீ ஸ்டோர் டுடே எபிசோட். ராஜியும் கதிரும் 2 பேரும் ஜாகிங் போய்கிட்டு இருக்காங்க. மூச்சு வாங்கிட்டு இருக்காங்க. அப்பா என்னால் இதுக்கே முடியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு கதிர் இருந்துட்டு, ராஜி இதுக்கே முடியலன்னா இப்படி சொல்லு, நீ ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, நீ போலீஸ் ஆகணும் சரியா, நீ என்னடனா இது முடியலன்னு சொல்கிறேன். இங்கே பாரு என்ன சாப்பிட்டேன், நேற்று சாப்பாடு, அதுக்கு நான் அடுத்த நாள் என்ன சாப்பிட்டேன், சாதம் பொரியல் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நைட்டும் சாதம் தான், இப்படி 3 வேளையும் சாதத்தையே சாப்பிட்டுட்டு இருந்தா உடம்பு என்ன ஆகுறது சொல்லுன்றாங்க. சாதம்லாம் சாப்பிடக்கூடாது, ஒரு நாளைக்கு ஒன்று சாப்பிடணும், அதை விட்டுட்டு சாதமே எடுத்துக்கிட்டா என்ன ஆகுறது அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு திட்டிக்கிட்டு இருக்காங்க. நீ என்ன இப்படி திட்டிக்கிட்டு இருக்க, பின்ன வேற என்ன பண்ணுவாங்க, திட்டினா மட்டும் உனக்கு கோவம் வந்துட்டு இல்லைன்றாங்க. அப்போ நான் சொல்கிற வேலையும் கரெக்டாக செய்யணும், செய்யாமல் உன் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி அந்த இடத்துல ஆர்குமெண்ட் பண்ணுறாங்க. அதாவது ஒரு க்யூட்டான ஒரு சண்டை தான் அவங்களுக்குள்ள. அப்புறம் உடனே சமாதானம் ஆயிடுவாங்க. இது எல்லாமே குமார் பார்த்துட்டு எந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருக்காங்க அப்படின்ட்டு அதை நினச்சி நம்மளுடைய குமார் ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்களை பார்க்கும்போது நாமளும் வந்து அரசு கூட இப்படியெல்லாம் இருந்திருக்கலாமோ, அரசியை நம்ம ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோமோ அப்படின்ட்டு அரசியை அவங்க படுத்தின அந்த கொடுமைகளை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன இருந்திருந்தாலே நம்ம அரசியை அந்த அளவுக்கு பண்ணியிருக்க கூடாது அப்படின்ட்டு அந்த விஷயங்களை நினச்சி ரொம்பவே எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா கதிரு ராஜி இருக்கிற அந்த சூப்பரான ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா, அதை நினச்சி குமாருக்கே ஒரு கட்டத்தில் சிரிப்பு வர ஆரம்பிக்குது. அந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குமார் வந்து அரசியை டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க, ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்க அப்பா முன்னாடி இன்சல்ட் பண்ணுறது, அடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நினச்சி ரொம்பவே கவலைப்பட்டுக்கிறாங்க. இப்படியெல்லாம் நினச்சி நம்ம இது பண்ணோமே அப்படின்ட்டுலாம் ஃபீல் பண்ணி அதை பற்றி யோசிச்சு கவலையோடு இருந்துட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குமார் வந்து பார்க்கவே முடியல. குமாருக்கு நம்ம கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி சக்திவேல் முத்துவேல் கிட்ட பேசுகிறாங்க. அதுக்கு முத்துவேல் இருந்துட்டு, இங்கே பாரு சக்தி, இப்போ தான் வந்து கேஸ் அது இதுன்னு போயிட்டுருக்கு, இப்போதைக்கு நம்ம எந்த முடிவும் எடுக்க முடியாது, கொஞ்சம் பொறுமையாக இருந்தாகணும், என்னென்ன பேசிட்டு இருக்கீங்க, அப்போ என் புள்ள அவ்வளோதான் நான் வாழ்க்கை அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு பயங்கரமாக கத்திட்டு இருக்காங்க. சக்தி, நான் அப்படி எதுவும் சொல்லலை, கொஞ்சம் பொறுமையாரு, கோர்ட்டில் வந்து விசாரணை போய்கிட்டு இருக்கு, அவங்க ஹீரோயின் கூட்டு பிறகு அப்புறம் பார்த்துக்கலான்னு, 2 வருஷம் ஆகலாம், 5 வருஷம் ஆகலாம், ஏன் 10 வருஷம் கூட ஆகலாம் அவங்க கூப்பிட்றதுக்கு. எப்போ கூப்பிடுவாங்கன்னு நம்மளுக்கு தெரியுமா, தெரியாதுல்ல, ஆனால் எப்போ கூப்பிடுவாங்கன்னு தெரியாமலே நீ இப்படி பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் தப்புன்னு, என்னுடைய பையனுடைய வாழ்க்கை என்ன ஆகுறது, அவங்க எத்தனை வருஷம் கழிச்சு கூப்பிட்டாலையும் நம்ம வெயிட் பண்ணோம், அது வரைக்கும் என் பையனுக்கு கல்யாணம் ஆகக்கூடாது, அப்போ என் பையனுக்கு 60ஆம் கல்யாணம் தான் நான் பண்ணணும். சக்தி, என்னடா பேசிட்டு இருக்க, பின்ன வேற என்னென்ன பேச முடியும் சொல்லுங்கன்றாங்க. நடக்கிற ஒவ்வொன்றுத்தையும் பார்த்தா எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, எனக்கு மட்டும்தான் தெரியும், உங்களுக்கு என்னென்ன நீங்கள் அசால்ட்டாக சொல்லிடுறீங்க அப்படின்ட்டு மாறி மாறி அந்த இடத்துல பிரச்சனையும் ஆர்குமெண்ட்டுமா தான் போய்கிட்டு இருக்கு. ஒரு கட்டத்தில் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொன்னாலுமே எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாங்க. நான் இப்படி தான் அப்படின்ற மாதிரி வந்து சக்திவேல் சொல்கிறாங்க. அதுக்கு முத்துவேல் கொஞ்சம் பொறுமையாரு, கண்டிப்பாக வந்து அவனுக்கு கல்யாணம் நடக்கும், அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் காத்திருக்கணும் அப்படின்ட்டுலாம் சொல்லி அட்வைஸாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. குமாருடைய அம்மா இருந்துட்டு நம்ம பையனுடைய வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி என்ன கஷ்டமாக இருந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா வந்து ராஜிக்கிட்ட பேசணும் முடிவு எடுக்கிறாங்க. அதுக்கு அடுத்துதான் ராஜி பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்போ சுகனி வராங்க. ராஜின்றாங்க, வாங்கக்கா, ரூம் நல்லா பெருசாகவே இருக்குல்ல, உனது மட்டும் தான் ரூம் இதில் பெருசு போல், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, இங்கே வந்து ரூம் எல்லாமே பெருசாக தான் இருக்குது, இல்லை உன்னோட ரூம் மட்டும் தான், இப்போ என்ன நீங்கள் குட்டி கலப்பு வந்திருக்கீங்களா, என்ன பிரச்சனை, இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைன்றாங்க. சரி என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. அதாவது குமாரோடைய அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. உன் சித்தி உங்கள்கிட்ட தனியாக கோவிலில் பேசணும்னு சொன்னாங்கன்றாங்க. பொய் சொல்லாதீங்க, என்னக்கா மறுபடியும் ஒரு பொய்யா, இங்கே பாரு அரசு விஷயத்தில் நான் தப்பு பண்ணிட்டு இருந்தாங்க, அதுக்காக நீ இப்படி சொல்கிறதுமே தப்பு தான்றாங்க. நான் அதை சொல்கிறல, அவங்க கூப்பிட்டாங்க உங்கள்கிட்ட பேசணுன்னாங்க, என்னை கட்டி பிடிச்சிட்டு அழுதாக நினச்சி, அதனால சொல்ல வேண்டியதான் நான் சொல்லிட்டேன்ற மாதிரி சொல்லிடுவாங்க. சரி போய் பேசிட்டு வரலாம் அப்படின்ட்டு ராஜி கோவிலுக்கு போகிறாங்க. சித்தின்றாங்க. ராஜின்னு கட்டி பிடிச்சி அழுகுறாங்க. என்னாச்சு, குமாரை பார்க்க முடியல, எனக்கு கஷ்டமாக இருக்குது, எனக்கு என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியல ராஜின்ட்டு ஃபீல் பண்ணி எழுதிட்டு இருக்காங்க. என்னாச்சு சித்தி, அவன் இப்போ ஒரு குமார் மாதிரி இல்லை, அவன் வேற மாதிரி இருக்க, அவனை பார்க்கும்போது எனக்கே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்றாங்க. நீ தான் எப்படியாச்சும் உதவி செய்யணும் அப்படின்ட்டு ரொம்ப எமோஷனல் ஆகுறாங்க. என்னாச்சுன்னு ஒன்னே, இந்த மாதிரி கொடுத்த கேஸை நீ தான் வாபஸ் வாங்க, எனக்கு உதவி பண்ணி, நீ குமார் தப்பு பண்ண மாட்டான், அவன் பண்ண தப்பு தான் அப்படின்ட்டு எவ்வளவோ சொல்கிறாங்க. ஆனால் ராஜி அவங்க சித்தி சொல்கிறத கேட்டு ஷாக் ஆகுறாங்க. இனி ராஜி என்ன முடிவெடுக்க போகிறாங்க, குமாருக்கு மேலே கொடுத்த கேஸை வாபஸ் வாங்க போகிறாங்களா அப்படின்ட்டு அடுத்த வீடியோவில் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.